இங்கே பிறவின்றதில் நிறைய வந்துச்சு. ஆசைக்கெல்லாம் சமய உணர்வுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு இங்கே பாரு. ஓகே சரி, சின்னப்படியாக தான் போகிறேன். தோளாவர் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன். நாங்கள் விரைக பேர் நடந்தோம் நினைக்கிறோம். நாங்கள் வந்து ரீச் ஆக்கு சரியா 12:30 வந்துட்டோம். என்னென்னு சொன்னால் ரீச் ஆகில் போய்க்கலாம் செக் பண்ணி தான் அனுப்பினோம். நான் டிக்கெட் எடுத்துகிட்டு வாசலில் வந்தேன், வாகனத்தை விட்டுட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம். இது நான் நினைக்கிறேன் ரீச் ஆகல போகிற 2வது காணொலிக்கு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்திருக்கிறேன் குடும்பமாக. பக்காக்கள் வந்தபடியாக திருப்பி வரோம். கொஞ்சம் நேரம் வெயில் டைம் வந்துட்டோம். 12:45 பிறகு உள்ளே போகிறோம். வா இந்த யானை அமைப்பு வந்து புதுசாக கட்டப்பட்டிருக்கு. நாங்கள் வந்த பிறகு எடுத்தாச்சு இல்லை நல்லா இருக்கு. குடியல் தொப்பியெல்லாம் போட்டுட்டு வலிக்கிட்டாச்சு. இதுவும் புதுசாக வந்துருக்கு போடுங்க. என்னென்ன விஷயம் இருக்குன்னு போடப்பட்டிருக்கு. ஒரு மர வடிவத்தில் வந்து போடப்பட்டிருக்கு. என்னென்ன உள்ள விஷயம் இருக்குன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. இதுகளும் நாங்கள் வரைக்க இல்லை, முதல் வரைக்க ஒவ்வொரு முறை வரைக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அதாவது வேலைப்பாடு நடந்து கொண்டே இருக்குது. புதுசாக அந்த சிற்பங்கள் வேலைப்பாடெல்லாம் அமைச்சு கொண்டே இருக்கணும். மீன் காஃப் விட்டு கிடையாது. ஹரிஷ் என்ன அங்கே பேன் பாகு கிரே ஆப்ரிக்கன் லவர்ஸ். ஏங்க மாமாட்ட நிற்கிதா? இதான் மாமாட்ட கணக்கு நிற்கிது. கலந்து விடு. இது இடம் பேஸ் கூடண்டோடியா கலந்து விடலாம். மேலே ஃபக்டே இல்லை எனக்கு. கொக்டே எல்லாம் கூட விட்டுரு. பாத்தியா மயில் என்ன பயமோ?
நாங்கள் வந்த உடனே ரீஜாக்கில் வந்த உடனே முன்னுக்கு ஒரு உணவகம் ஒன்று இருக்குது. அதுக்கு தாண்டி வந்தீங்கன்னு சொன்னால் பறவைகள் அதில் இருக்குது. அதே மாதிரி சமாந்தரமாக இடது பக்கம் ஒரு இலங்கை படத்தோடு சேர்ந்த ஒரு நீச்சல் இது மாதிரி ஏதாவது ஒரு குளம் மாதிரியும் இப்போ உருவாக்கப்பட்டது. நான் வளமே அம்மளுக்கு காட்டியிருந்தேன். நான் கொஞ்சம் காணாது அன்றில் முற்றம்னு சொல்லி இதுக்குள்ள அந்த மக்கோ கிளி நல்ல பெருமதியான கிளி உண்டு. அந்த மக்கோன்னு சொல்லி பஞ்சவர்ண கிளி மாக்கோ உள்ளே போகிறதுக்கு வந்து இந்த சன்கோனர் என்னோட நானும் இது வளர்க்குறேன். அந்த சன்கோனர் உள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 500 ரூபா அடிக்கணும். நாங்கள் 3 பேருக்கு டிக்கெட் எடுத்துருக்கிறோம். உள்ளே போய் அந்த சாப்பாடு இருக்குது உள்ள சன்புல ஒரு இதை கொடுத்தா உள்ளே போகும். சாப்பாடு உள்ளே வந்துட்டோம். உள்ளே ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 20 சோடி கிட்ட நிற்க நினைக்கிறேன் சன்கோனர். சாப்பாடு வச்ச உடனே கரீஸ் இந்த தொப்பிலெல்லாம் நிற்கணும். வந்து சன்கோனர் இந்த கையை விரிச்சு பிடி தானே சாப்பிடணும். கையை விரிச்சு பிடிங்க. அப்படி பிடிங்க. அப்படி பிடிச்சா சாப்பிடணும். ரெண்டு கையை வந்து சாப்பிடணும். இங்கே எப்படி இல்லை கயானா அக்காவன் சொல்லி குடிக்கணும். அவன் நிற்கிறேன். எப்படி பிடிக்கணும். 5 பாருங்க. சாப்பிடணும் பாரு. இந்த கையை வழியா காட்டினா அதை சாப்பிடுவேன். நல்லா ரெண்டு அக்கா சொல்லிட்டாங்க. இங்கே வேறு மாமாண்ட கையில் நிற்கிது. இஞ்சிட்ட மாமாண்ட கையில் நிற்கிறேன். இங்கே வேறு மாமாண்ட கையில் நிற்கிது. இங்கே வேறு மாமாண்ட கையில் நிற்கிறேன். இங்கே வேறு இங்கே வேறு மாமா கிட்ட இங்கே வேறு மாமாண்ட கையில் நிற்கிறேன். கேரி இங்கே வேறு மாமாண்ட கையில் நிற்கிது. இங்கே வா கிட்டவா. இங்கே வேறு இங்கே மாமாண்ட கையில் நிற்கிது. இங்கே தலையில நிற்கிது. இங்கே கிட்டவா. ஆ சரி போ. கிட்டவா. இங்கே வா. கிட்டவா மாமா கிட்டவா. பிரவீன் கிட்டவா. கொஞ்சம் கிட்டவா. இங்கே வேறு இங்கே போட்டு எடுப்போம். இங்கே வேறு இங்கே பார்க்கணும். இங்கே பிரவீன்றதுல நிறைய வந்துட்டு இதே மாதிரி காணும். சரி காரம் சன்கோனர் ஆசைக்கெல்லாம் சன்கோனருக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு இது வந்து சூரியகாந்தி வீடு தான் போடுறது. இது இந்த பழக்கப்படுத்தினா மட்டும்தான் சின்ன இந்த குஞ்சிலேருந்து சாப்பாடு போட்டு கையில் தீ பழக்கப்படுத்தினா தான் இப்படி கையில் நிற்கும். என்ன டைம் இது ஒரு 2 சோடி வளர்த்துட்ருக்கிறேன். வழியில் போகிறோம். ஓகே நன்றி அக்கா. ஒரு ஆளுக்குள்ளே போய் அந்த பறவையில் நிற்கிறதுக்கு வந்து 500 ரூபா அடிக்கணும். அதே மாதிரி முன்னுக்கு நான் காட்டின மாதிரி மாக்கோ அது வந்து சாப்பாடு இப்போ வைக்கப்பட்டிருக்கான். அப்போ அது இப்போ
கொஞ்சம் நேரமாக ஆகண்டோடைய நாங்கள் இதுக்குள்ள சன்கோணருக்குள்ளே போயிட்டு வெளியில் போய் கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு 10 மீட்டர் 20 மீட்டருக்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி மற்ற புது புது விஷயங்களை ஆட் பண்ணி கொண்டே இருக்கணும், புதுசு புதுசாக செய்து கொண்டே இருக்கணும். எப்படி இருந்தது பிரவீன்? இது முதல் தடவை ஆகுமா இப்படி பறவைகள் நிற்கிறது? ஹரிஸ் எப்படி இருந்தது? நைஸோ? ஆ நல்ல புழு அவனை பொத்தி கொண்டிருந்தபடியே தான் பாருங்க. கொஞ்சால அந்த சிற்பங்கள் இல்லை போடப்பட்டிருக்கு. ரீச்சா வளாகத்தினுள் பொருட்களை சேதப்படுத்தினால் தண்டப்பணம் வரவிடப்படும். இந்த பல்லாங்குழியா தானே எல்லாம் முடியாடினோம். இதில் ஒரு ஆள் இருக்கிறார் கையை கட்டிக்கொண்டு. இல்லை அந்த சிற்பங்கள் பைண்டிங்கெல்லாம் நல்லா இருக்குமே. பிரவீன் திரும்பி பாரு. உடுப்பு துவைக்கணுமா? இல்லை இந்த ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. இருங்க இருங்க இருங்க. ஃபோட்டோ எடுத்தாச்சு. இது வந்து விழிக்கிறோம். இதுவும் ஃபோட்டோ எடுக்கிற இடங்கள். அக்கா ரெண்டு நான் போகிற சமாந்திரமாக தென்னையில் வைக்கப்பட்டிருக்கு. நான் ஆரம்பத்தில் உங்கள் காணொலியில் காட்சிப்படுத்தியிருந்தான். அதே மாதிரி அந்த தென்னையிலுக்கு இடையிலேயே வந்து இந்த சிற்பங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி பார்க்கக்கூடிய மாதிரி இடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் அந்த பாரம்பரிய சிற்பங்கள் வேலைப்பாடு நடந்திருக்கு. இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி அடிக்கிற நெல் குத்துறது. பிரவீன் இது என்ன சாமான் சொல்லலாம்? பிரவீன் இதில் இருக்கிறது என்ன? பேட்மிண்டன் பூ. தேயிலை தோட்டம். இந்த பக்கம் இருக்கு, இடது பக்கம் இருக்கிறதெல்லாம் புதுசாக கட்டப்பட்டிருக்குது. ஓகே நன்றி நன்றி. ஓஹோ சந்தோஷம். என்னென்னு சொன்னால் அங்கே காணொலியை பார்க்குற அண்ணியாக்களை தம்பியாக்கள் இங்கே வேலை செய்யணும். அப்போ அவையில் வந்து என்னோடய ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடணும். பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து வித்தியாசம் வித்தியாசம் கட்டிகிட்டே இருக்கணும். இங்கே சைக்கிள் ஏறிட்டாங்க. நான் அவரோட காய்ச்சி கொண்டு வார கடையில் இங்கே 2 பேரும் வந்து சைக்கிள் ஏறிட்டாங்க. நல்லா இருக்குது. இது ஒரு சுத்த வர ஒரு மரம் வளர்க்கப்பட்டிருக்கு, கொடி மரம். ரிச்சா வண்டியில் இது. அந்த இடத்த தாண்டி ஒரு 10 மீட்டரும் இல்லை. இங்கே வந்தோன்னே ஒரு சின்ன ஒரு மோட்டர் சைக்கிள் வைக்கப்பட்டிருக்கு. அதிலே ஏறிட்டாங்க எங்களை படியல். எங்களோட இந்த காணொலியில் கதாநாயகர்கள் இவர்கள் 2 பேரும் தான். 2 பேரும் வந்து லண்டனில் வந்து இந்த முதல் முறையாக ரீச்சாக வந்திருக்கு. நம்ம அக்காண்ட படியல் 2 பேரும். ஆக்களுக்கு வந்து வரைய கொஞ்சம் நித்திரையில் அடித்து விருப்பம் இல்லாத வந்தவியல் வந்தோடனே பிடிச்சி கொண்டு இந்த குருவியல் இதெல்லாம் பார்த்தோன்னே இனி உள்ளே போய் அந்த கேமுகள் பார்த்தா இன்னும் பிடிக்க மாட்டேங்கிறேன் அவங்களுக்கு. மோட்டர் சைக்கிள் ஓடுறாங்களா? இதில் அந்த அம்பு வில் இதில் இங்கே துவாக்கு சுட போகிறாங்க. அதில் காசு கட்டணும் வாங்க கையணா இங்கே நிற்கணும் வாங்க. நீங்களா நாங்கள் அப்படியே கரிசாக்கள் எல்லாம் விளையாடி கொண்டு யார்ட்டையும் ஒரு ஆள் கொடுங்க. அப்படியே துவக்கு சுடுற வேற கரண்ணையை கண்டுட்டோம். வணக்கம் அண்ணே. நீண்ட நாளை அப்புறம் மறுபடியும் சந்திக்கிறேன். ஓ அந்த ஒரு அந்த அண்ணையோட சந்திச்ச அப்புறம் இப்போ சந்திக்கிறேன். தோளா அவர் ஜாழ்ப்பாணத்தில் நிற்கிறார். ஃபெஸ்டிவலுக்கு வாங்க.
ஓ கட்டாயம் நேரம் என்ன கட்டாயம் வருவேன் நான் உங்களோட போஸ்டர் எல்லாம் பார்த்துருக்குறேன் ஓ ஓகே நன்றி பட்டுட்டு தான் உண்டு ஓ வட்டம் அந்த சிவப்பில் வட்டம் மாறிக்கிறேன் நீங்க இல்ல இல்ல நீங்க அப்படி எடுக்கணும் மேல உயர்த்தினா தான் மாமா தெரியும் அந்த சிவப்பு கீழே சிவப்புலாம் அந்த சின்ன வளைவில் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னு சொன்னால் அந்த ஒரு 5-6 கலர் வட்டம் வட்டமாக தகரம் வைக்கப்பட்டிருக்கு ஒரு அலுமினியம் மாதிரி அது உலோகம் அதில் பட்டை சத்தமும் கேட்குது அந்த பட்டை அடையாளமும் தெரியுது அப்படி ஏன் பண்ணிட்டு நாங்கள் பச்சையாக சோப்பு பார்த்து அடிக்கலாம் மூண்டு இருக்கு சுடுங்க 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 மாமாக்கு மட்டும்தான் ரெண்டு சக்தி பாட்டுட்டு பாட்டுட்டு தான் கிடக்கு சூட்டுங்க சூடுங்க சரி அடுத்த கேரிஸா சரி எதுக்கு நான் சுடுங்க சரி சரி ஓகே இப்போ நாங்கள் ஜூஸ்கள் குடிக்கிறோம் ஏன்னா வெயில் தானே வந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே எல்லாருக்கும் வெயிலுக்கு தண்ணி தாகம் எடுத்ததால் ஒரு ஜூஸ்கள் குடிச்சு கொண்டிருக்கணும் குடிச்சு நாங்கள் நகர போகிறோம் என்னடா செய்யுற கேரிஸ் என்ன செய்யுற போடுறீங்க இருந்தாலும் வந்து உலக அதிசயங்கள் இருக்கிற பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் உலக அதிசயங்கள் செய்யப்பட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஈபிள் கோபுரம் சுதந்திர சிலை எல்லாம் வந்து இங்கே இருக்க ஒன்று போய் அந்த பிரமிட்டில் போய் ஏறி நிற்கிறான் மேலேயோ இல்லை மேலே ஏறக்கூடாது அது பார்க்குறதுக்கு மட்டும்தான் ஓ அந்த உலக அதிசயங்கள் எல்லாமே இருக்குது எவ்வளோ கிட்ட போய் பார்க்கலாம் நீங்கள் ஆக்கள் சின்ன ஆக்களுக்கு நல்ல இடங்கள் பிடிச்சி கொண்டு என்ன வெயில்லான்னு கொடுமையாக கிடையாது நாங்கள் வந்த நேரம் அப்படி பின்னேரம் இல்லாத விடிய வேலைக்கு வந்தால் நல்லா இருக்கு தாஜ்மஹால் கிட்ட போய் நிற்கணும் எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்க போய் ஸ்பைடர்மேன் என்னென்ன தான் சின்னாக்கள் மேலே அந்த கயிற்றில் பிடிச்சி ஏறக்கூடிய மாதிரி தயாரிக்கப்பட்டிருக்கு அது நேரம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு அந்த முகத்தை வச்சு அட்டி பார்க்கக்கூடிய மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு இங்கெல்லாம் தாமரை கோபுரம் கட்டப்பட்டிருக்குது அங்கே தாஜ்மஹால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குது இந்த மலேசியன் டவர் கட்டுமான வேலை நடந்துகிட்டு இருக்காங்க அதில் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து போய்கொண்டிருக்கிறோமோ வெள்ளாரு 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 நல்லா இருக்கு பாருங்க வயல் பிரதேசத்துக்குள் உட்செல்வதை தவிர்க்க கொண்டு போடப்பட்டிருக்குது நல்ல சிற்பம் உண்டு 2 பனியோட சேர்த்து உருவாக்கப்பட்டிருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சுத்த வர வெள்ளார நிறைய வைக்கப்பட்டிருக்கு ஆ ஓ ஊற்றியாண்டா இருக்காங்க 2 பேரும் போய் கிளிக்குள்ளே ஏறிட்டாங்க
அதுக்கு போக முடியாது வா சாச்சா நான் செய்யலை இந்த கேம் விளையாடின பாருங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னென்றா போன முறை நான் காட்சிப்படுத்தியிருந்தேன் 9 போல் தருவினோம் 100 அதில் 5 போல் குறைஞ்ச அதுக்குள்ள விழுத்தினா 1000 ரூபா தருவினோமா. நாங்கள் போன முறை நானும் விளையாடினா நான் விழுத்தே இல்லை. இன்னும் ஒரு அக்காக்கள் பிறவினாக்கள் நான் ட்ரை பண்ணினா பார்ப்போம். நான் விளையாடுதான் கேம் போன முறை போட்டு விழுத்து இல்லையா பாப்போம். புது வேகம் வேகம் இல்லை நீங்கள் போட்டு ஒரு டிக்கெட் எடுத்து போட்டுவாங்க. சரி அக்கா 2 போட்டவா விழுத்தினே ஃபைன் உண்டு. நான் போன கூட விழுத்தினேன் உண்மையாத கொஞ்சம் சிலவாக வரட்டும். என்னடா ஒன்று போயில உருட்டு ஒன்று விழுத்திட்டா இல்லை கடை கவலத்தை போடு. அதோட அடிச்சு விட்றா வேகம் கூடி போயிடுச்சு. சரி வாங்க கம்மன் அவங்க கூப்பிடப்படுது கம்மன். உணவு திருவிழா 5ஆம் தேதி பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த வர்ண விளக்குகள் எல்லாம் வந்து அலங்காரம் பண்ணப்பட்டிருக்குது. நல்லா இருக்குது இந்த விளக்கு எல்லாம். நான் நினைக்கிறேன் நான் இப்படியான எல்லாம் வந்து சிங்கப்பூர் மலேசியா பக்கம் நான் நீங்கள் தைப்பொங்கல் தீபாவளிக்கு இந்த இப்படி ஒரு அலங்கார முடிதல் ஒன்று செய்கிறேன். அதே மாதிரி ரீச்சாக்குள்ளேயும் வந்து செய்யப்பட்டிருக்குது. என்னென்னு சொன்னால் 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி உணவு திருவிழா வந்து ரீச்சால பெரிய அளவில் செய்யப்படும். இந்த வருஷத்துக்குரியது வரைக்க கரண்யம் வந்து கதைக்க சொன்னார். உணவு திருவிழா வந்து பெருசாக இருக்கும், நேரம் இருந்தால் வாங்கணும்னு சொல்லி அதுக்கான வேலைப்பாடுலாம் நடக்குது போடுறது. இந்த அலங்காரங்கள் மின் அலங்காரங்கள்லாம் அதுக்கு தான் நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் இப்படி ஒவ்வொரு இடமா பார்த்து கொண்டிருக்கிறோம். சில இடங்களை பார்க்காம விட்டு கொண்டு போகிறோம். அது காரணம் என்னதுன்னா வெயில். மற்ற சின்னாக்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அப்படியே போய் பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இதல்ல இது ಬೇರೆ நடந்துட்டு நாங்கள் வரைய ಬೇರೆ நடந்துட்டு அங்கே நிற்கிறான். நான் கார் ஓடுவோம் என்னன்னு சொன்னால் இந்த கார் ஓடுறதுக்கு கொண்டது நாங்கள் இவங்க சின்னாக்களோடைய உயரமும் காணாது. மற்றது இங்கே ஆக்சிடென்ட் நடந்தபடியாக வெடியினம் இல்லை. இதில் போடப்பட்டிருக்கு 6 வயது மற்ற உயரம் ஒன்றில் வரையறுக்கப்பட்டிருக்குது.
அதுக்குள்ளாகலாம் ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது அதை விட பெற்றோரோட இருந்து போகலாமா, நான் டபுள் டிக்கெட் எடுக்கணுமா. நாங்கள் அதிசயத்தில் போனால் இந்தியாவில் போயிருக்க அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே அப்படி போட்டிருக்கணும். அதிசயத்தில் போயிருக்க ஒரு பெற்றோரோட யாரும் இருக்கலாம், ஆனால் ஒரு டிக்கெட் தான், ஒரு காருக்கு தான் டிக்கெட் எடுக்கிறது. ஆனால் இங்கே டபுள் டிக்கெட் எடுத்தால் தான் பெற்றோரோடையும் போய் உள்ள கார் ஓடக்கூடிய மாதிரி செய்யணும். பார்த்து பார்த்து போவோம். எல்லாருக்கும் போவோம் தான் என்ன இரு நாங்கள் இசைத்துள்ளலுக்கு போகிறார் கேரிஸ். சாப்பிட்டுட்டு இப்போ வெளியில் வரோம். சாப்பிட உள்ள நாங்கள் டெண்டரை போய் அரமலை தியாலத்தில் சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு வெளியில் வரோம். இனி அந்த ஸ்கேமல் இருக்கிற பகுதிக்கு போய் கொண்டுக்கிறோம். இதில் தனியாக சின்னாக்களுக்கு நினைக்க அந்த கேமல் இருக்குது. அந்த கேமல் நோக்கி போய் விடுறாங்க கரீஷன் பிறகு. அடிக்கிறா வர ஒரு அடிக்கிறா தவளைக்கு அடிக்கிறா அடிக்கிறா. அடிக்கிறா அடிக்கிறா ஒன்றே கூடாது அடி. சரி வெரி குட் வெரி குட். ஓகே வாங்கடி வாங்க.
ஓடணுமா ஓடணும் முறுக்கடா பிரவீன் பைக்கே முறுக்கு மோதுர பிரவீன் அதை இடக்கட அமர்த்தினேன்டா இதாகும் டெம்பிள் ரன் மாதிரி தான் டெம்பிள் ரன்ல இருக்கிற மாதிரி அமர்த்து இடக்கணும் பிரவீன் 2 பொம்மை எடுத்துட்டான் ஏத்த இறக்கமா வருமா சுவிட்ச் அமர்த்தினா தான் மேலே போயிடும் ஏற்றிட்டாளா ஏற்றிட்டாளா topi kawan-kawan. Hai. It's the speed. Karis. நாங்கள் அந்த கேம் எல்லாம் விளையாடிட்டு வெளியில் வரோம். அவங்க எல்லா என்ன சின்னாக்கள்லானே எல்லா கேம்லேயும் வரணும்னா குறிப்பிட்ட வயதுக்கு மேலே சில கேமில் ஏறையிலாம். அது
இங்கே வெளியில் வந்தோன்னே ஒரு பஸ் கோல்டு மாதிரி ஒன்று வந்து பழைய ரேடியோல் மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு, நல்லா இருக்குது. இப்போ வந்துடுறாங்க, வந்துட்டு இப்போ போய்க்க கிணறு நடந்தானே இப்போ அந்த காரில் போகிறோம் திருப்பி. இந்த காரில் உள்ளே சுற்றி பார்க்குறக்கு 1500 ரூபா அடிக்கணும், வாரதுக்கு 1500 ரூபா உள்ள வாரக்கு போய் சுற்றி பார்க்குறதுக்கு. நான் நிற்கிற இடத்துல அன்னாசி வைக்கப்பட்டிருப்பாங்க, சுற்ற வர நிறைய எல்லா வகையான பல வகையும் இருக்குது. நாங்கள் அங்காலயம் இருந்து எல்லாரையும் காட்சிப்படுத்த எல்லாம். இப்போ நான் நிற்கிறது முன்பக்கம் நிற்கிறோம், அதாவது ஆரம்ப பகுதிக்கு மறுபடியும் வந்துட்டோம். அந்த அந்த சின்ன காரில் ஏறி வந்து நாங்கள் 1500 ரூபா கொடுத்து உள்ளே நடந்து போனானே. இப்போ திருப்பி வரைக்கும் அதில் வந்து நாங்கள் வந்து இப்போ அந்த முன்பகுதியில் ஒரு இலங்கை படத்தோடு சேர்த்து ஒரு குளம் ஒன்று இருக்குது. அதில் சின்னாக்கள் பெரியாக்கள் எல்லோரும் வந்து இந்த படகுல போகக்கூடிய மாதிரி, தாங்களே காலால் சுற்றி சுற்றி போகக்கூடிய மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் இப்போ சுற்றி பார்க்கணும் பாருங்க, போகிறாங்க பிரவீனாக்கு. வா திருப்பி சுத்தலாம். அப்ப இறங்கி அதுல ஏறு மாறி பட்டிடும். செல்ஃப்ல செய்யல, அது நீ போ. இது நீ செய்ய மாட்டேன். ஓ இலங்கை படங்கு இருக்கிறாங்க நடுவுக்கு. வீடு இல்லை, இந்த ஒவ்வொரு இடங்கள் நல்லூர் அப்படியாவது முக்கியமான இடங்கள். ஓடியா ஓடியா இறங்கி சுத்தி கொண்டு வா.